வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில மே 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்க போறது தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்றாங்க? 6 மாசம் கழிச்சு அவரை புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அம்மா இவ்வளவு சீக்கிரம் ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அங்க வராங்க. ரேவதிய பார்த்ததும் ரேவதி குழப்பத்துல இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ரேவதி கிட்ட வந்துட்டு, அம்மாடி என்னம்மா ஒரே யோசனையா உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட சொன்னேன், நான் ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். ஆனா நீங்க என்னன்னா சீக்கிரம் இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்படி அவசரமா இந்த கல்யாணத்தை பண்றதுல என்னம்மா முக்கியத்துவம்? அவரை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி உனக்கே தெரியும், உன் தாத்தாவோட குடும்பமும் நம்ம குடும்பமும் எத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கு அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கிறது நீதான். அதனால தயவு செஞ்சு சொல்றதை கேளுமா, இந்த கல்யாணத்தை மட்டும் நீ வேண்டான்னு சொல்லாதம்மா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் இந்த கல்யாணத்தை எல்லாம் வேண்டான்னு சொல்லல, அவரை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கேட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி எனக்கு புரியுது, அவரை புரிஞ்சுக்கிறதுக்காக நீ கொஞ்சம் டைம் கேக்குற. அவரை கல்யாணம் பண்ண பிறகு நீ அவர் கூட தானே இருக்க போற. அவரை நல்லா புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். 2 பேரும் எங்கேயாவது ஹனிமூன் போனீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா நான் அப்படி சொல்லல. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி என் பேச்ச நீ மீற மாட்ட அப்படின்ட்டுதான் இந்த கல்யாண ஏற்பாட நான் ரொம்ப சீக்கிரம் பண்ணேன். பேசுறத பார்த்தா அம்மாவோட பேச்ச நீ கேட்க மாட்ட போலயே அப்படின்னு. இந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்னை என்ன நினைப்பாங்க? பெத்த பொண்ணு பேச்சையே கேட்க மாட்டிக்கிட்டே அம்மாவோட பேச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச மாட்டாங்களா? என்னால கண்டிப்பா அப்படி பேசுறதை கேட்க முடியாதுமா. இத கேட்டனும் ரேவதி சொல்றாங்க, சரிம்மா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த கல்யாணத்தை நான் எதுக்காக ஒத்துக்கிறேன் அப்படின்னா, அப்பாவோட அந்த பிரிஞ்ச சொந்தம் சீக்கிரம் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி நீ இப்ப சரின்னு சொன்னது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருக்கு. நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்றாங்க, சரிம்மா அப்படின்ட்டு சோகமா அவங்க ரூமுக்கு போறாங்க. அப்ப ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இவ ஏதாவது ஒரு வகையில இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவா போல. இதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கவே கூடாது, இதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு ஈஸ்வரி என்ன பண்றாங்கன்னா நேரா கலாவை போய் பாக்குறாங்க. கலா சொல்றாங்க, சொல்லுங்க அத்தை, கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்களே, இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த கார்த்திய கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணியாச்சு. சோ அவன் திரும்ப வந்து நம்மளுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஏற்கனவே நீ அவன்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்க, ஞாபகம் இருக்கா? அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். நானும் அவன்கிட்ட நிறைய விஷயத்துல அனுபவிச்சிருக்கேன். அதனால நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவன் கோவில் கும்பாபிஷேகத்துல கருத்தா இருந்தாலும் அவன் பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதனால நீ நினைச்ச மாதிரி அவனை சாதாரணமா நினைச்சிடாத அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, கலா சொல்றாங்க, ஆமா அத்தை, சரிதான் நீங்க சொல்றது. ஏற்கனவே அவன் பல விஷயத்துல என்ன தோற்கடிச்சிருக்கான். சோ நம்ம கொஞ்சம்
உஷாரா இருக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா மறுநாள் காலை நம்ம ரேவதி இருக்காங்கல்ல, நேரா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு வந்துட்டு கோவிலுக்கு போகணும் அப்படின்னு தோணுது, கோவிலுக்கு போயிட்டு வரவா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி கோவிலுக்கு போறதா இருந்தா நீ மட்டும் தனியா போக வேணாம், கூட உன்னோட அக்காவையும் கூட்டிட்டு போ, நீ தனியா போறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அப்ப ரேவதி சொல்றாங்க, ஏமா எப்ப பார்த்தாலும் என்ன தனியாவே அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருமா, தேவையில்லாம யாராவது வந்து உன்கிட்ட பேச்சு கொடுத்து மறுபடியும் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க யாராலையுமே தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் யாரும் உன்கிட்ட அதிகம் பேச்சு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே ஒரு நாள் நீ போய் என்ன ஆச்சு அப்படின்னு தெரியுமில்ல, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. மறுபடியும் அந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்க கூடாது அப்படிங்கறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், சரியா? அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சரிம்மா, நீங்க என் மேல ரொம்ப பாசமா இருக்கீங்க அப்படின்னு புரியுது, சரிம்மா அப்படின்னு சொல்ல ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா ரோஹிணி கிட்ட, அக்கா வாக்கா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ரோஹிணியும் சரி அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. ரோஹிணி நேரா அவங்க தங்கச்சிய பாத்துக்கிட்டு மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, ரேவதி எங்க எல்லாருக்குமே உண்மை தெரியும், ஆனா அந்த உண்மைய உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கோம். அம்மாவோட பிடிவாதத்தினாலதான் இதெல்லாம் நடக்குது. எப்போ உன்கிட்ட உண்மைய சொல்ல போறோம் அப்படின்னு தெரியல, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரேவதி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னக்கா என்னை பார்த்து ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஒண்ணுலடி, சும்மாதான். சரி, உங்க எம்டி சார் கிட்ட உன்னோட காதல சொன்னியா? ரேவதி கேக்குறாங்க, அக்கா என்னக்கா பேசுற? எம்டி சார் கிட்ட நான் காதல சொல்லணுமா? அக்கா எனக்கு கல்யாணம் ஆக போகுதுக்கா, அம்மா சீக்கிரம் இந்த கல்யாண ஏற்பாடுகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நான் பிஹேவ் பண்றது ரொம்ப தப்பு. இங்க பாருக்கா, எம்டி சார எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான், மத்தபடி நான் அவரை காதலிக்கல. ரோஹிணி சொல்றாங்க, ஒருவேளை நீ அவரை காதலிக்கல அப்படின்னா ஏன் வந்துட்டு நீ இந்த கல்யாணத்தை கொஞ்சம் லேட்டா வச்சுக்கலாம்னு சொல்ற? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது உனக்கு இந்த கல்யாணத்துல துளி அளவு கூட வெறுப்பம் இல்ல அப்படின்னு தெரியுது. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா நீ தான் தப்பா நினைச்சுக்கிற. இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டுதான்க்கா ஆகணும். அதுக்கு அவங்க சொல்றாங்க, பாத்தியா இப்ப கூட நீ என்ன சொல்ற தெரியுமா? இந்த குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு நீ ஏன் சொல்ற? இதுல இருந்தே தெரியலையா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, வீட்டுல சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நீ இந்த கல்யாணத்துக்கே சரின்னு சொல்ற. அதுக்கு ரேவதி அமைதியா இருக்காங்க. ரோகிணி சொல்றாங்க, ரேவதி நீ ஒரு வார்த்தை சொன்னீன்னா எம்டி சார் உன்னை அப்படியே இந்த வீட்டுல இருந்தே கூட்டிட்டு போயிருவாரு, அவர் கூட நீ போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ரேவதி கேக்குறாங்க, அக்கா எனக்கா இப்படி பேசுற? இங்க பாரு, அதெல்லாம் தப்பு. அம்மா வந்துட்டு என் மேல அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க, அவங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவானா? ஊர் மக்கள் எல்லாருமே என்ன பேசுவாங்க, கண்டிப்பா எல்லாருமே அம்மா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஒரு காலம் அந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா இடம் கொடுக்கவே மாட்டேன்க்கா அப்படின்னு உடனே அவங்க சொல்றாங்க, சரிடி அப்படின்ட்டு. அப்புறமா ரேவதி என்ன பண்றாங்கன்னா, சரி வாக்கா கோவிலுக்கு போவோம் அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மருதூருக்காரல அவரு அந்த கோவில் பக்கமா வராரு. அப்ப நம்ம ரேவதி பார்த்துட்டு, இவர் என்னடி கோவில் பக்கமா வராரு அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க, அதான் தெரியல. ரேவதி வந்துட்டு அவரை கூப்பிடுறதுக்கு போக அப்ப மருது வந்துட்டு அங்க நின்று பேசிக்கிட்டு இருக்காரு யாருக்கிட்டையும். அப்ப ரோஹிணி டக்குன்னு ரேவதியை தடுத்து, இருடி அவர் யாருக்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் போய் நின்று கேக்குறாங்க ஒளிஞ்சு நின்னு. அப்ப மருது சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ நான் சீக்கிரம் தரேன், அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்க. நான் போயிருக்கிற இடம் ரொம்ப பணக்கார இடம், அங்க எனக்கு இன்னும் 2 நாளையில கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா
சொத்து எல்லாமே என் பேருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களுக்கு நான் பணத்தை தந்துறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்தாதான் என்ன அப்படின்னு. அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, இங்க பாரு, நீ எப்படிப்பட்ட வேலை பாக்குற அப்படின்னு உனக்கு நல்லாவே தெரியும். எப்ப பார்த்தாலும் அதுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்குதான் சொல்றேன், மரியாதையா வந்துட்டு காசை கொடு அப்படின்னு. அதுக்கு அவரை சொல்றாரு, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் என்ன காசு கொடுக்க முடியாதுன்னு தான் சொன்னேன். தேவையான காசு தரேன் அப்படின்னு தான் சொன்னேனே. எனக்கு கொஞ்சம் 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. இதையெல்லாம் கேட்டதும் ரேவதிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ரேவதி அவங்க அக்கா கிட்ட, என்னக்கா இது, இவன் பேசுறத பார்த்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதிகாரி கிட்ட ஏதோ காசு கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்றான். அக்கா, எனக்கு என்னமோ இவன் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுதுக்கா அப்படின்னு. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, ஆமாண்டி, எனக்கும் அப்படிதாண்டி தெரியுது. இவனை ஃபாலோ பண்ணா இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா, அந்த அதிகாரியை போய் பார்த்து பேசினா நமக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அதிகாரி பணத்துக்கு ஆசைப்படுறவன்னு நல்லாவே தெரியுது. சோ அவன் கண்டிப்பா உண்மையை சொல்லுவான், வாக்கா அப்படின்னு. அந்த அதிகாரி கிட்ட இருந்து மருது போனதோட ரேவதி நேரா அதிகாரிய பார்த்து, சார் ஒரு நிமிஷம் அப்படின்னு. அதிகாரி திரும்பி பார்த்து, யாருமா வேணும் உனக்கு, எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டு போனாங்கல்ல சார், அவரு யாரு சார் அப்படின்னு. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, அதை பத்தி நீ ஏன் கேக்குற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, சார் இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. பணத்தை பார்த்ததும் அவரு சொல்றாரு, அந்த கேடு கெட்டவன் இருக்கான்னு, அவன் ரொம்ப வந்துட்டு கேவலமான ஒரு வேலைய பாக்குறான். அதை மறைக்கிறதுக்காக என்கிட்ட அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுப்பான். இப்போ பணத்தை கேட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றான். ஏதோ அவனுக்கு 2 நாளையில கல்யாணமா, யாரு கல்யாணம் பண்ண போறான்னு தெரியல. அந்த வீட்ல இருந்து தேவையான பணத்தை எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றான். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ரேவதி. அதிகாரி சொல்றாங்க, சரி சரி, கொடுத்த காசுக்கு நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன், போமா அப்படின்னு சொன்னதும் ரேவதி வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ரோகிணி கிட்ட, அக்கா இவன் நல்லவனே கிடையாதுக்கா, இப்பவே வீட்டுல போயிட்டு அம்மா கிட்ட இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும். ரோகிணி சொல்றாங்க, சரி வாடி அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் நேரா எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ மருதுவும் போனவரு வீட்டுக்கு வந்துடுறாரு. ரேவதி மருதுவை பார்த்து, ஏய், வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச அவ்வளவுதான். மருது ஷாக் ஆகுறாரு. ஈஸ்வரி ஷாக் ஆகி, ரேவதி, கட்டிக்க போற புருஷனை என்னடி நீ இப்படி பேசுற அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா இவன் கார்த்தியே கிடையாது, இவன் ஃப்ராடுமா, இவன் எப்படி ரொம்ப தப்பானவம்மா, ரொம்ப தவறான ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை போய் நீங்க எப்படி நம்புனீங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பவே முடியல. இவன் நல்லவனே கிடையாது, இவன் சரியான ஃப்ராடுமா. அதிகாரிங்க கிட்ட இப்ப விஷயத்தை கேள்விப்பட்டுதான் நான் வரேன். இவனுக்கு நம்ம வீட்டுக்குள்ள அனுமதி கொடுக்கவே கூடாது, விரட்டி அடிமா அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் இருக்கட்டும், அவரை நீ கல்யாணம் பண்ணிக்க போற, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சுமா. ரேவதி சொல்றாங்க, அம்மா என்ன இப்படி பேசுறீங்க, இவன் தப்பானவன் அப்படின்னு சொல்றேன், இருந்தும் அவனைதான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பேசுறீங்களே, உங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அம்மா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நேரா மருதுவ பாத்தீங்க, பாரு, இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, மரியாதையா இந்த இடத்த விட்டு போடா அப்படின்னு சொன்னதும் மருது செம்ம ஷாக் ஆகுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே 5 rupeesல இருந்து 10 rupees வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க. Thank you for watching. See you on next video.